ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னஸ் கோட்டை ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் 3, 2024 இன்று சனிக்கிழமை. சரி, இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க. புதிருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. வாங்க முதல் கேள்விக்கு போகலாம். இடமிருந்து வளம். 1. திருக்கோவிலை சார்ந்த தெய்வாம்சமிக்க மரம். என்ன சொல்ல வராங்க? கொடிமரம் சொல்ல வராங்களா? இல்லை, இது பெரிய வார்த்தையாக இருக்குது. 7 எழுத்து. கொடி மரம்லாம் இல்லை, கோயிலை சேர்ந்த மரம், தெய்வாம்சமிக்க மரம். சரி, ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தல விருட்சம் இருக்கும் சொல்லுவாங்கள்ல, ஸ்தல விருட்சம் இல்லை தல விருட்சம், அதான் சொல்ல வரேன்னு நினைக்கிறேன். தல விருட்சம், தல விருட்சம் சரியாக இருக்கும், அது போட்டுறேன். சரி, 1 மேலிருந்து கீழ். குடகு மலை இதன் பிறப்பிடம். குடகு மலையில் என்ன பிறகுதுப்பா? குடகு மலையில் காவிரி, இங்கே தேலை ஆரம்பிக்குது. என்ன சொல்ல வர்றாங்க? காவிரி இல்லையா அது? குடகு மலைனா கூர்கு மாவட்டம், கர்நாடகாவில் இருக்குது. அங்கே தான் இது இருக்குது, காவிரி பிறப்பிடம் அங்கே தான் இருக்குது. ஒரு கோயில் கூட இருக்குது காவிரிக்கு. சரி, என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். 8 இடமிருந்து வளம். ஜல்லிக்கட்டு வேறொரு சொல். மஞ்சு டாஸ். மஞ்சு விரட்டு, இது எல்லாருக்குமே தெரியும். தவின்னு இருக்குது. குடகு மலை தன் பிறப்பிடம். காவிரி, வி காவிரிக்கு வருதா? காவிரி. அப்போ என்ன சொல்கிறது? காவிரி. தலைக்காவேரியா? தலைக்காவேரி அங்கே தான் இருக்குது. பார்த்திங்கன்னா தலைக்காவேரி அங்கே கோயில் இருக்குது. அங்கே தான் அகத்தியர் கமண்டலத்தை காகம் தள்ளி விட்டது, அதில் காவேரி பிறந்தது அப்படின்ட்டு நமது புராணங்கள் சொல்கின்றன. ஸோ தலைக்காவேரி தான் சொல்கிறாங்க. ஸோ விட்டுன்னு இருக்குது. 2 மேலிருந்து கீழ். தீராத டாஸ் பிள்ளை கண்ணன். தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன். விளையாட்டு போட்டுடலாம். ஐந்து வளம் இருந்த இடம். யாழ முடியுது. பாட்டியை டாஸ் என்றும் கூறுவர். பாட்டியை யா அப்படின்னு கூப்பிடுவாங்க. பாட்டியே பாட்டின்னு கூப்பிடுவாங்க. எங்கள் ஊரில் ஆச்சின்னு கூப்பிடுவாங்க. இங்கே மற்ற இடத்துல சென்னை பக்கத்துலாம் ஆயா. ஸோ அதான் சொல்ல வராங்க, ஆயா. இங்கே ஆடுன்னு வருது, ஒன்று பொருந்தி வருது. என்னென்னு பார்க்கலாம். 5. வீட்டில் வளர்க்கப்படும் வேறொரு சாதுவான விலங்கு. அது என்ன வேறொரு சாதுவான? இதுக்கு முன்னாடி இப்போ ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு 2வது வாக்கியம் சொல்லும்போது தான் சொன்னோம் வேறொருன்ட்டு. இன்னொரு சாதுவான விலங்கு. ஓகே, இன்னொரு மாடு மாதிரி ஆடு, அதுதான் ஆடு கொடுத்துருக்காங்க. சரி, 4 கீழ் இருந்து மேல் இட்டில் முடியுது. என்னென்னு பார்க்கலாம். ஒரு சிறிய நீர்நிலை டேஸ் டை என்பர். இட்டு இருக்குது, இதுக்கப்புறம் டையில் முடியுதான். சிறிய நீர்நிலை குட்டை தான். 7 கீழே இருந்து மேல் இம்ல முடியுது. நரியிடம் ஏமாந்த பறவை. நரிக்கிட்ட ஏமாந்த பறவை காகம்தான். இன்றைக்கி என்ன சின்ன பசங்க கதையாக கேட்டிருக்காங்க, காக்கா வடையை தூக்கிட்டு போனதெல்லாம். காகம். 6 இடமிருந்து வளம். கான்னு இருக்குது. சுற்றுப்புறம் டேஸ் நன்றாக இருப்பதற்கு முயல வேண்டும். சுற்றுப்புறம் கா நல்லா இருக்கிறதுக்கு முயலணுமாப்பா? அது என்ன கா? சுற்றுப்புறம் சுகாதாரமா? சுகாதாரம், அதான் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். சுற்றுப்புறம் சுகாதாரம். சுற்றுப்புற சுகாதாரம் நன்றாக இருப்பதற்கு முயல வேண்டும். இது பார்த்துடலாமா? 3 மேலிருந்து கீழ் இருக்குதா? இல்லை, 2க்கு அப்புறம் 5 தான். 9 கீழ் இருந்து மேல் பார்த்துடலாம். போக்கு டேஸ் நெரிசலால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. போக்கு வரத்து நெரிசலால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. வரத்து. 3 இடமிருந்து வளம். துணிவே டேஸ். துணிவே துணை. 9 இடமிருந்து வளம். வேலை ஆரம்பிக்குது. சிலந்தி பின்னுவது இது. சிலந்தி பின்னுவது வலை. இங்கே 10 கீழே இருந்து மேல் லைம்னு வருது. என்னென்னு பார்க்கலாம். எலுமிச்சை ஆங்கிலத்தில். எலுமிச்சை பழம் ஆங்கிலத்தில் லைம் தான். இங்கே சூன் ஆரம்பிச்சிருச்சு. 6 மேலிருந்து கீழ். உறவினர். உறவினர் என்ன சொல்கிறாங்க? உற்றார், உறவினர். சூட ஆரம்பிக்குது. சுற்றம் சொல்ல வராங்களா? உறவினர், சுற்றத்தார், சுற்றம், சுற்றம். ஆமாம், நம்ம உறவினர் எல்லாம் வந்திருக்காக, வாமா மின்னல் அப்படி சொல்கிற மாதிரி இருக்க. சுற்றம் தானான்னு பார்த்துடலாம். இருங்க, ரேவன் பார்த்துட்றேன். 11 வளம் இருந்த இடம். சக்தி. சக்திக்கு இன்னொரு வார்த்தை 4 எழுத்துல. ஆற்றலா? இற்றல். சக்தினா ஆற்றல், அப்போது சுற்றம் தான் அது. 6 மேலிருந்து கீழ். உறவினர், சுற்றம்.
ஆண் ஆரம்பிக்குது. 11 மேலிருந்து கீழ். பத்திரம் சொத்து சம்பந்தமானது. பத்திரம் சொத்துலாம் இருந்துச்சுன்னா சொத்து ஆவணம் வேணும். ஆண் ஆரம்பிக்குது, ஆவணம் போட்டுடலாம். 14 இடமிருந்து வளம் வேலை ஆரம்பிக்குது. வந்ததை டேஸ் என்போம். வந்ததை வரவில் வைப்போம், சென்றதை செலவில் வைப்போம். இது வேன் ஆரம்பிக்குது. ஸோ வரவுன்னு போட்டுடலாம். வந்ததெல்லாம் வரவு தான். 23 கீழே இருந்து மேல் ஊழ முடியுது. ஆணை கட்டளை. ஆணை கட்டளை. கட்டளைக்கு என்ன சொல்லலாம்? ஊழ முடியுது. உத்தரவா? கட்டளை உத்தரவு. 23 வலமிருந்த இடம் ஊழ ஆரம்பிக்குது. மிகுந்த மகிழ்ச்சி. மிகுந்த மகிழ்ச்சிக்கு என்ன சொல்லலாம்? மகிழ்ச்சி, உல்லாசம். உல்லாசம் உல்லாசம்னா என்ஜாய்மெண்ட், என்ஜாய் பண்ணுறது. அதான் உல்லாசமாக இருந்தான் அப்படின்ட்டு. மகிழ்ச்சிக்கு கூட சொல்லலாம். உல்லாசம். வேறு என்ன சொல்லலாம்? உற்சாகம். இது என்னன்னு பார்த்துடலாம். 22 பார்த்தா தெரிஞ்சிடும் உல்லாசமாக உற்சாகமான்ட்டு. 22 கீழே இருந்து மேல். உலகிலேயே ஆசியா தான் பெரிய இது. ஆசியா ஒரு பெரிய அது என்னதுன்னா கண்டம். உலகத்திலே பெரிய கண்டம் ஆசியா. ஊக்கான்னு வருது. அப்போ 23 மிகுந்த மகிழ்ச்சி வந்து உற்சாகம் போட்டுடலாம். டம்னு முடியுது. 18 இடமிருந்து பலம். பொருள். பொருளுக்கு இன்னொரு வார்த்தை பண்டம் தான். பண்டகசாலை. பண்டம் என்றால் பொருள். 15 மேலிருந்து கீழ். பேன் இருக்குது நடுவில். பாவம். பாவத்துக்கு இன்னொரு வார்த்தை. அதுலேயும் இருக்குது. பாபம். முன்னாடி கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு 6 மாதத்தில் இந்த கேள்வி. பாவத்துக்கு பாபம் அப்படின்னு சொல்லலாம். 19 இடமிருந்து பலம். கால டேஸ் சேரும்போது எதுவும் தடை அல்ல. கால நேரம் சேரும்போது எதுவுமே தடை இல்லை. 21 கீழே இருந்து மேல் இராள முடியுது. எரு வேறொரு சொல்லி முழுமையாக இல்லை. எருனா வந்து உரம், உர. இம் வந்து முழுமையாக இல்லை, அதான் இம்மு போட்டுடலாம். 19 மேலிருந்து கீழ். நம் முன்னாள் பிரதமர் பெயரின் பின்பாதி. நேல ஆரம்பிக்குது. நேருஜி அவர்கள் தான். நேரு போட்டுடலாம். இங்கே உருன்னு இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். 21 வலம் இருந்த இடம். நம் டேஸ்வத்தை காட்டிடும் கண்ணாடி, உருவத்தை காட்டிடும் கண்ணாடி. சரியாக இருக்கும். சரி, அப்படியே இங்கே போயிடலாமா? 20 கீழே இருந்து மேல். பர்மாவின் முன்னாள் தலைநகர். பர்மாவோட முன்னாள் தலைநகர் வந்து ரங்கூன். தமிழில் கூட முன்னாடி ஒரு பழைய படம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், ரங்கூன் ராதான்ட்டு. சரி, பா இன் அப்படின்னு இருக்குது. இல்லை, இதை முடிச்சிடலாமா? சின்ன வார்த்தையா கூழ ஆரம்பிக்குது. 17 இடமிருந்து வளம். குளிர்ச்சி ஆங்கிலத்தில். குளிர்ச்சி ஆங்கிலத்தில் கூழ். 12 மேலிருந்து கீழ். இல்ல முடியுது. தந்திரமாக சிங்கத்திடமிருந்து தன் கூட்டத்தை காப்பாற்றிய விலங்கு. எங்கள் இப்போ தான் காக்கா வடையை தூக்கிட்டு போன கதை கேட்டாங்க. திரும்ப சிங்கத்துக்கிட்ட கூட்டத்தை காப்பாற்றுற விலங்குன்னு எல்லாம் 1ஆம் கிளாஸ் புத்தகத்தில் குழந்தைங்களுக்கு கொடுத்த கதையாக கேட்டால் எங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த கதை எனக்கு சத்தியமாக தெரியல. என்ன சிங்கத்துக்கிட்ட வந்து எந்த விலங்கு வந்து கூட்டத்தை காப்பாற்றுச்சின்ட்டு. இல்லை முடியுதாம்ப்பா அந்த விலங்குக்கு பேர் மட்டும். அது என்னென்னு கண்டுபிடிக்கலாம். 15 பான் அப்படின்னு இருக்குது, இதை போட்டு வரலாம். 15 வளம் இருந்த இடம். மதுரையை ஆண்ட மன்னன். மதுரையை ஆண்ட மன்னன் பாண்டியன். பாண்டிய மன்னன். பாண்டியன். இங்கே எல்னு முடியுதுப்பா. 12 மேலிருந்து கீழ். தந்திரமாக சிங்கத்திடமிருந்து தன் கூட்டத்தை காப்பாற்றிய விலங்கு முயல். இது என்ன கதைன்னு தெரியலையே. எங்கள் ஸ்கூலில் இந்த பாடத்தை வந்து கட் பண்ணிட்டாங்க. இல்லை, இது எடுத்த அன்றைக்கி நான் லீவ் போட்டேன், அதனால் இந்த கதை எனக்கு தெரியாது. சரி, 13 மேலிருந்து கீழ். இன்னுன்னு முடியுது. அது என்ன இன்னு பார்க்கலாம். 13 கட்டடத்தை தாங்கி நிற்பது. கட்டடத்தை தாங்கி நிற்பது தூண் தான். அவ்வளவு தான். எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன் ஏதாவது விடுபட்டு இருக்கிறதான்ட்டு. நிறைய சின்ன சின்ன வார்த்தைகள், 2 எழுத்து வார்த்தைகள் கொடுத்துருந்தாங்க. ஏதாவது மிஸ் ஆகியிருக்கக்கூடாது. ஓகே, அவ்வளோதான். எல்லாத்தையும் நிரப்பியாச்சு. இன்று என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பபாய்.